பெரியவர்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உடையாம் ஒரே இடம் என தத்துவம் கொண்ட வாலிப சிங்கங்களை விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர பெண்மணி வந்த மாதர்குல மாணிக்கங்களே, கற்றிருந்த பெரியவர்களே, அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை கொண்டு கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்காதற்கு தகன்பது பொய்யாமொழியில் மெய்யான கத்தி என்னுடைய 28 ஆண்டு அகல அனுபவத்திலே இதுவரை எத்தனையோ காளியம்மன், மாரியம்மன், பகவதியம்மன், முத்தாளம்மன், கற்பசாமி, கற்பையா, முருகன் கோயில், சிவன், இப்படி எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் நாடகத்துக்கு. சரி, ஆனால் உலக மாதா என்று நான் கேள்விப்பட்டது இங்கதான். ஆமா ஆமா, உலக மாதானா யாரு? உலக மாதானா அப்புறம் உலகத்துக்கே அவதான் தாய், பூமி தாயம். உலக மாதானா ஆதி பராசக்தி, அதுதான் உலகத்துக்கே அண்டம் காப்பு. அப்படி ஒரு அமைப்பு அருமையா அமைந்திருக்கு. தமிழகத்தின் நீராடி தமிழகத்தின் பல பகுதிகளில் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காவிரியை தான் தமிழகத்திற்கு வா, வளம் சேர்க்க வா காவிரி என்று திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து புடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியும் தாவீரம் உருவாகி
காணாது நின்றிருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பெயரில் நீண்ட வரலாறு வண்ணம் பாடியொரு வளவென்று தாளாட்ட கண்ணம் பாடி அடை கடந்து ஆறுதாண்டும் காவிரி பேர் பெற்று அதன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பெயர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்து காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தந்தை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் கருணை காவிரி மோல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையவராலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி 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 எல்லாயிருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற எல்லாயிருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்ல வந்த எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நடந்ததெல்லாம் நடக்கும் நீங்கள் எல்லாயிருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
அம்மா சோப் போடுறாங்க. சோப் போட்டு முடிச்சு இந்த கும்மியை அலசி காய போட்டு எடுத்து வச்சு அருமையான ஆலோலம் சோப் போட்டு கொண்டிருக்கிறார். இனிமையான சாரீரம், குழுமையான சாரீரம், அருமையான சாரீரம். கிளினான மொழியும் இடம்னான் முகமும் மதினான முகமும். மதினான முகம் என்றால் இந்த நிலாவே வெக்கப்பட்டுச்சான். நம்மதான் வட்டமா இருக்கோம் நினைச்சோம். குரு பூர்ணிமா என்ன தெரியுமா? செவ்வந்தி பூக்களால் செய்தவி. ஆசிரியர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய நாள். அதனால எல்லாரும் செவ்வந்தி பூக்களால் செய்தவி அந்த நிலாவே வெட்கப்படுமாம். இவ்வளவு வட்டமா இருக்குமே நம்ம முகத்தை விட இந்த பொண்ணு முகம் வட்டமா இருக்கு. அதான் மதினான முகம். கிளினான மொழியும். கிளியினுடைய குரல்ல பிசிறடிக்காம இருக்கும். எப்படி கிளி எப்படி இருக்க முடியும்? பிசிறடிக்காது. இந்த மாதிரி பிசிறடிக்குது. அப்படி ஒரு விடம்னான் முகமும் மீனை தொட்டா அப்படி வலிக்கிட்டு போகும். மீனை தொடும்போது அப்படி போறது பக்கம் வெக்கப்பட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மீனே இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா நம்மளை விட அதிகமா இருக்கப்படுது. அலங்கார ஊசனம் ஆடம்பரம் விக்கிரம் பத்திரை மாற்ற பசுமன்றா உருக்கி வார்த்தை எழில்முடி சித்திர பதம் என்பார்களே. திருலோக மாறனான ஜெயின மகளும் முந்த பெண் சாதாரண பெண்ணா இருக்க வாய்ப்பில்லை. மனித பிரதியாயிட்டு தெய்வ அம்சம் பொருந்திய பெண். இப்படி இருக்கிறது மாஞ்சோலை கிளிதான் மங்கானோ இப்பந்து பொக்கோயிலும் நீதானோ இவள் ஆவாரம் புதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ கிளிதானோ மண்டானோ வேப்பந்து கோயிலும் நீதானோ இவள் ஆவாரம் போதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் தேர்தானோ மஞ்சோலை கிளிதானோ மண்டானோ வேப்பந்து கோயிலும் நீதானோ.
மலைக்குள்ளே அமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்த செயல்களை விழுதானோ வந்தெழும் கையால் வரவேற்கும் மதுரை வந்தெழும் கொண்ட மகராசி விழுதானோ கம்மியன் கையால் கை எல்லா மைக்கையும் நீங்களே கூட கொண்டு போறாங்க பாட்டு முடியாது அப்புறம் எடுத்து வச்சுருங்க இதே கூட எடுத்து அதை எடுத்து நீங்க எப்படி பேசுறீங்க என்னென்ன இடைஞ்சல் பண்ண முடியுமோ தியாகரா சுவாமி உங்களை சொல்லவே மாட்டேன் ஒரே நாள்லயே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அருமையான சத்தத்தை வைத்து எப்படி வர்ணிக்கிறால் வள்ளியை நேரடியாக பார்த்துவிட்டால் என்னுடைய கதி என்ன கதியாக என்பது எனக்கே தெரியவில்லை. இந்த நிலவை பார்க்கின்ற பொழுது நிலவே பெண்ணாக மாறி வந்தார் இப்படி இருக்கு கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மலருகின்ற இதழோ
தேய்த்த கொச்சி மஞ்சள் ஊசி குளிப்பதற்கு வேண்டுமே காந்த முழுக்க வாதகலம்ப கொச்சி காஞ்சிபுரம் வெண்சாலை கண்டையிட்டு சிலை கட்டி ஆடக புண்மட்டிட்டு அழகுவள்ளி தண்டையிட்டு பாடகங்களுக்கு பசுமண் சதகட்டுவள் கால் சதங்கை ஜல் 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 என்கிற ஜல் 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 எப்படி எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான் இவர்கள் நாள் வரைத்தான் நல்ல வேளமென்று ஆரவள்ளி சூரவள்ளி நீலவள்ளி கற்பவள்ளி சோலைவள்ளி மரதவள்ளி சண்முகவள்ளி ஆனந்தவள்ளி கப்பரவள்ளி முருகவள்ளி மாணிக்கவள்ளி மரகதவள்ளி வைடூர்வள்ளி கோமதவள்ளி புஷ்பராவள்ளி சினேகவள்ளி வஜ்ரவள்ளி இப்படி எத்தனை வள்ளி இருக்காங்க எத்தனை இளமை உண்டாத இன்னவள்ளி இன்னும் ஒரு வள்ளி சந்திக்கணுமா ஒண்ணு சந்திச்சிட்டோம்னா 100 வள்ளி ஆச்சு ரஜினியா ஐயாவே சந்திச்ச சினிபாட்டு கம்பி தானோ நம்ம ரஜினியா வந்துட்டான் வரியா வனத்துடைய காவலர் மான்குடியை தேடி வந்து தொழில் ஆர்வம் போதுமானதுன்னா நமக்கு தான் அந்த 2வது இடம் விழிப்புடன் இருக்கணும். இந்த வேலை நீங்க தூங்கி நான் பார்த்ததே இல்லை. நான் எதுக்கு தூங்கினேன்? தண்ணி இருக்கா? தண்ணி தோட்டத்துல தண்ணி இன்னி கட்டி அசதியில வேணா அப்படி எல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நான் எங்கேயும் தூங்கினது கிடையாது. உண்மையாவா வந்தீங்க? விளக்கத்தி வச்சுட்டீங்க, கரண்ட் போயிருச்சுங்கிறீங்களா?